ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் என்ன செய்ய போகிறோன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. உருளைக்கிழங்கு, வாழைக்காய், வெங்காயம், தக்காளி, கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் அடுத்தது பொரியலுக்கும் தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டேங்க. இதை நான் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 உங்களுக்கு வீடியோவாக போடுறேங்க. இதை பருப்பு கடையிறதுக்கு தேவையான அந்த பருப்பு சட்டியும் எடுத்து வச்சாச்சு. இந்த சைடு பார்த்திங்கன்னா பருப்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வாங்க, பருப்பு வெந்துருச்சு. இந்த பருப்பு கூட நான் என்ன சேர்த்துருக்கேன்னா 4 காஞ்ச மிளகாய், மஞ்சத்தூள், 2 தக்காளி, அடுத்தது சீரகம், வெந்தயம் எல்லாம் போட்டு பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க. இந்த சைடு கிச்சனை நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சுங்க. இருக்கிற பாத்திரம் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்தந்த இடத்துல எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் நான் சமையல் செய்ய வந்தேன். இதை பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இப்போ அதை நம்ம பருப்பு சட்டிக்கு மாற்றிக்கலாம். இதை இந்த வீடியோ பார்ட் 1 வீடியோ தாங்க. அதுக்கப்புறம் பார்ட் 2, பார்ட் 3 வீடியோ நான் போடுவேன். அதை கண்டினியூஸாக பாருங்கள். இந்த பருப்பை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கடைஞ்சி எடுத்தாச்சு. இப்போது இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் அந்த கதம்ப சாம்பாருக்கு ஏற்ற மாதிரி நீட்டாகவும் ரவுண்டு ஷேப்லேயும் நான் கட் பண்ணி வச்சுட்டேங்க. வெங்காயமும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சாச்சு. கேரட் ரவுண்டு ஷேப்லேயும், அந்த கத்திரிக்காய் நீட்டாகவும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த குக்கரை நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு அதுக்கு தேவையான எண்ணெயும் விட்டாச்சுங்க. அந்த எண்ணெய் நல்லா காயட்டும். அது கூட கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடுகு, அடுத்தது பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை நம்மக்கிட்ட இருக்கிறதுல சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ப்ராப்ளம் கிடையாது, இருக்கிறத வச்சு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஆனியனை நம்ம அந்த ஆயில் கூட சேர்த்துக்கலாங்க. ஆனியன் நல்லா சேர்த்தாச்சு. அந்த ஆனியன் கொஞ்சம் வதங்கட்டும். அந்த வதங்கத்துக்கு நம்ம டைம் தரலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த சைடு பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா கடைஞ்சி ஏற்றாச்சு. அது கூட கொஞ்சமாக கல் உப்பும், கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் புளி கரைச்சல் எல்லாம் சேர்த்து ஒன்றா கலக்கி அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இந்த வதங்கின ஆனியன் கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் வதக்கிட்டு இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ, கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், அவரைக்காய், இப்படி நம்ம கதம்ப சாம்பார்னால் எல்லா வெஜிடபிள்ஸுமே நம்ம சேர்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா சேர்த்துட்டு கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் அது வேகட்டும், எண்ணெயோடு மிக்ஸ் ஆகட்டும். அது கூட கொஞ்சமாக நம்ம கல் உப்பும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் வதங்கின பிறகு கல் உப்பு சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வெஜிடபிள்ஸில் எல்லாமே உப்பு சமமாக பரவும். ஏன்னா நம்ம சாம்பார் கொதிக்கும் போது உப்பு போட்டோம்னா வெஜிடபிள்ஸ்லாம் நம்மளுக்கு உப்பு இல்லாத மாதிரி இருக்கும். இப்போ வதங்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்தோம்னா எல்லாத்துலேயுமே உப்பு கரெக்டாக வருங்க. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்கு மட்டும் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த வெஜிடபிள்ஸ் வேகட்டும். பாருங்கள், இது நல்லா வெந்துடுச்சு. ஓரளவுக்கு பாதி இல்லை முக்கால்வாசி வேகணும். அதுக்கப்புறமா தான் நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற அந்த பருப்பை சேர்க்கணுங்க. அப்போ தான் அந்த பருப்பு வேகத்துக்கும் இந்த வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்கும் கரெக்டாக வருங்க. பாருங்கள், இப்போது நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற அந்த பருப்பு அது கூட சேர்த்துக்கிறோம். பாருங்கள், சேர்த்தாச்சு. நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா இந்த கதம்ப சாம்பார் கொஞ்சம் கெட்டியாக மாறிடும். அதனால் கொஞ்சம் நம்ம தண்ணியாக வச்சுக்கலாம். இதிலிருந்து நான் தனி சாம்பார் எடுத்து இட்லிக்கான சாம்பாரும் ரெடி பண்ணிடுவேன். அதை சாப்பாட்டுக்கு எப்படி செய்யணுன்றதையும் தனியாக சாம்பார் 2ஆக பிரிச்சுக்குவேங்க. டிஃபனுக்கு தனி சாம்பாராகவும் சாதத்துக்கு தனி சாம்பாரும் நான் பார்ட் 1, பார்ட் 2 வீடியோவில் போடுறேன். இந்த பார்ட் 1 வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.